அனைவருக்கும் வணக்கம். நமது கயலின் பார்வையில் இன்னைக்கு 21/3/2025 ஹஜ் நியூஸ் என்னன்னா பார்ப்போம். நேற்று போட்ட பதிவுகள் நல்ல ஒரு ரிப்ளை எனக்கு கிடச்சிருக்கு. புதுமையாக செஞ்சுருக்கீங்கன்னா எல்லோரும் பாராட்டியிருந்தீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் புதுமையாக செய்வது எதற்காக அப்படின்னா, மக்கள்கிட்ட செய்திகள் எப்படியும் ரீச் ஆகணும், மக்கள் அதுக்குரிய நடவடிக்கையை அரசாங்கம் செய்யணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள். அதற்காக ஹஜ் முதல் செய்தி. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியாளர் உங்களை தேடி உங்கள் திட்டத்தில் ஆய்வு செய்த பொழுது பூண்டி பகுதியில் ஆய்வு செய்தார், ஒரு மருத்துவ மனையில். அப்போ மருந்தகம் இருக்கக்கூடிய இருப்பு இருப்பு நோட்டில் எழுதின அமௌண்ட் எவ்வளோன்னா 2000 ரூபா மட்டும்தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மருந்துகளுடைய இருப்பு எவ்வளோன்னு பார்த்தா 6000. அப்போ இந்த மருந்துகள் எங்கே போகுது ஏது போகுதுன்னு கொடைஞ்சி எடுத்துட்டாரு நம்ம மாவட்ட ஆட்சியாளர். அவர் கேட்ட கேள்வியில் அங்கே இருக்கிற மக்களும் பார்வையில் பார்க்கும் பொழுது அங்கே ஊழியர்களுடைய தலை சுத்தும் நிலைமையை நம்ம பார்க்குறப்போ சோசியல் மீடியாவிலையும் ரொம்ப மிகப்பெரிய அளவில் அது வைரல் கொடுத்துருக்கு. மாவட்ட ஆட்சியாளர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியாளருக்கு இந்த நேரத்தில் கயலின் பார்வை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹஜ் 2வது. என்ன 2வதுன்றீங்க? ஒரே ஒரு செயல்கள் நாங்கள் சொல்கிறோம். 17 வயது சிறுமி கர்ப்பம், காதலனிடம் விசாரணை. ரைட்டு, காதலனிடம் விசாரணை செய்கிறீங்க ஐயா. சிறுவர்கள் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்மளுடைய குழந்தைகள் ஆணையம் இருக்குது. ஆணையம் என்ன செய்கிறது? ஆணையம் இதுவரை முறையான நடவடிக்கை எடுக்கிறதா? ஏன் செய்தித்தாள்களில் வரும் அளவிற்கு கூட ஏன் இது 17 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைகிட்ட தப்பாக நடந்த மிருகத்து மேலே ஏன் சட்டங்கள் சரியான முறையில் பாயவில்லை என்பதுதான் அடுத்த கேள்வி மக்களிடமும் இருக்கிறது. நமது கயலின் சார்பாகவும் இந்த கேள்விகளை தொடுத்து வைக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா, எங்கேயோ இல்லை, புளியாந்தோப்பு செய்தித்தாளில் வந்த செய்திகளை பார்த்தீங்கன்னா, புளியாந்தோப்பு காவல் மாவட்டத்தை சேர்ந்த 30 வயது பெண்ணின் 17 வயது மகள் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த மாதம் 28ஆம் தேதி காதலுடன் சிறுமி வெளியே சென்றுள்ளார். இதை அறிந்த சிறுமியின் தாய் மகளை வீட்டை விட்டு துரத்தியுள்ளார். இங்கே தாங்க எனக்கு இடிச்சுது. என்னன்னா, மகள் தவறு செய்கிறா அப்படின்னா அந்த மகளை திருத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? குழந்தைய பெற்றுக்கிறப்போ நமக்கு இருக்கிற உரிமம் மாதிரி குழந்தைய வளர்க்கக்கூடிய செயல்பாடுகள்லையும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. அதுவும் பெண் குழந்தைகளை முக்கியமாக ரொம்ப கண்ணியத்தோட வளர்க்கணுன்றது இருக்குது. இந்த அம்மா வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த நிலையில் நேற்று முன்தினம் தாய்க்கு ஃபோன் செய்த மகள் தனக்கு வயிறு வலிப்பதாக கூறியுள்ளார். சிறுமியை எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு தாய் அழைத்து சென்றார். மருத்துவர் நடத்திய பரிசோதனையில் சிறுமி 5 மாதம் கர்ப்பமாக உள்ளார். இதில் ஏம்மா நீங்கள் என்னம்மா சொல்ல வரீங்க ஹஜ் தும்பல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஹஜ் தும்பல்ல என்ன சொல்ல வரோன்னா, முதல் குற்றவாளி தாய். ஏன் உங்கள் மகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினீர்கள்? அவள் வெளியே எங்கு செல்வது என்று தெரியாமல் யார் கையில் கசக்கப்பட்டவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் தாய் செய்தது தவறுதானே. இதற்கு உரிய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு இப்போ சட்டங்கள் வித்தியாசமாக மாறி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சட்டங்களை காவலர்களுக்கும் என்ன சொல்கிறது, ஆசிரியர்கள் டீமில் கூட இன்றைக்கி நம்ம சொல்லி நம்ம கோரிக்கைகளாக வச்சுருக்கோம். இப்போ பேரண்ட்டுக்கே நம்ம கொடுக்கணுன்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். பள்ளிகளில் நடக்கக்கூடிய இடங்கள் அத்தனை பள்ளிகள்லையுமே, தனியாராக இருக்கட்டும் அரசு பள்ளியாக இருக்கட்டும், அந்த இடங்களில் பேரண்ட்ஸை வர வச்சு பேரண்ட்ஸ் கிட்ட பெண் பிள்ளைகளுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ குட் டச்சு பேட் டச்சு ப்ளஸ் நீங்கள் குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது அவங்கள எப்படி அரவணைச்சு அவங்கள காப்பாற்றணும், உங்களுடைய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்னன்னு புரிய வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நாம் அரசு ஒத்துழைச்சு செய்யணும் என்பதுதான் ஹஜ் தும்மலின் 2வது. 3வது ஹஜ் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலை வாங்கி தருவதா சொல்லி ரூபாய் 62 லட்சம் மோசடி செஞ்சுருக்காங்க புளியாந்தோப்பை சேர்ந்தவர். அப்பா
புளியாந்தோப்புன்னு இந்த 2 செய்தியும் இருக்குது. 62 லட்ச ரூபா மோசடி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை மீட்டு தருமாறு இவ்வாறு புகாரில் தெரிவித்துள்ளார். என்ன புகார்னு பார்த்தீங்கன்னா, புளியாந்தோப்பை சேர்ந்தவர் கமலக்கண்ணன், 55 வயது உட்பட்ட 14 பேர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் அளித்த புகார். இந்து சமய அறநிலைத்துறை, மின்வாரிய நிலையம், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி மயிலாப்பூரை சேர்ந்த டெல்லி குமார், கொளத்தூரை சேர்ந்த மகேஷ் 34 வயது இருவரும் பல லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்துள்ளார். எனவே இவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை வச்சிருக்காங்க. கரெக்டுங்க. இந்த கோரிக்கை எங்கே வைக்கணும்? சைபர் கிரைமில் நீங்கள் வைக்கணும். சைபர் கிரைமில் இருந்து அந்த குற்றங்களை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையுடைய முக்கிய பொறுப்பு. காவல்துறையில் இருக்கவங்க பொறுப்புகளை கண்ணியத்தோடு நடப்பார்களா என்பதுதான் அடுத்த கேள்வியாக ஹஜ் தும்பலின் 3வது கேள்வி. 4வது பார்த்தீங்கன்னா, மருத்துவமனை ஊழியரை தாக்கி வழிப்பறி செய்தவருக்கு 10 ஆண்டு. கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா, சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வார்டு பாயாக பணிபுரிந்த முருகன், இவர் மரணமடைந்த தன் நண்பர் ஆகாஷின் தாயை பார்க்க 2019 பிப்ரவரி 3 கீழ்ப்பாக்கத்தில் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். நண்பரிடம் துக்கம் விசாரித்து மருத்துவமனை வளாகத்தில் நடந்து வந்த பொழுது சேத்பட்டை சேர்ந்த கோகுல் என்ற கோகுலகிருஷ்ணன் 32 வயது, கீழ்ப்பாக்கம் லாரன்ஸ் 32 வயது ஆகியோர் செங்கற்களால் முருகனின் பின்பக்கம் செங்கக்கல் எங்கப்பா இதில் மொழியில் சொன்னால் நான் தெளிவாக சொல்லிடுறேன். செங்கக்கல்லை எடுத்து பின்பக்கம் தலையில் அடித்து தாக்கி இது பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்கிறது ஐயா? எல்லாரும் பைத்தியம் ஆனால் தான் நம்ம கீழ்ப்பாக்கம் போவோம். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலேருந்து வெளியில் வரப்போ தாக்கி இந்த பாவச்செயலை செஞ்சுருக்கீங்களே, இதுக்கு 10 ஆண்டுன்றது எங்களை பொறுத்தவரைக்கும் குறைச்சலாக தான் இருக்குது. கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் பொழுது மட்டுமே குற்றங்கள் குறையும் என்பது தான் எங்களுடைய ஹஜ் 4வது முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா, மன்னியுங்கள் மக்களே, இன்று மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஹஜ் 5வது கேள்வி என்னன்றனா, 2016ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை படித்து முடித்த அனைத்து கண்பார்வையற்ற பயிற்சி முடித்த புத்தக கட்டுனர் அனைவருக்கும் அரசு வேலைவாய்ப்பு அரசு கொடுத்து முன்னுரிமை வழங்குவது தொடர்பாக எங்களோட கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்தின் அலுவலகம் முன்பாக 17/3/2025 அன்று சுமார் 200 கண் பார்வையற்றோர் தர்ணா காலவரையற்ற ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். அந்த போராட்டத்தில் கலங்கரை விளக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் வரை பேரணி நடத்த உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் அவங்க வச்ச கோரிக்கை என்ன தெரியுங்களா? முதல் கோரிக்கை பார்வையற்றவர்கள் தான். பார்வை அற்றவர்களின் முதல் கோரிக்கை மக்கள் மனதில் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா, திருச்சிராப்பள்ளி பார்வையற்றோருக்கான மகளிர் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி ராஜேஸ்வரி அவர்களின் இறப்பிற்கு உரிய விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுத்து நியாயமான நீதி மற்றும் அதற்கான நிவாரண நிதியும் வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம, ஐயா எங்களில் இருக்கிற பொண்ணு 12வது படித்த பிள்ளை, அந்த பிள்ளை இருக்க பார்வையற்றோருடைய பள்ளியில் இறந்துருக்காங்க, நீ அதை முறையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட அந்த பொண்ணுடைய குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கு நீதிக்கும் அந்த பொண்ணுடைய என்ன சொல்கிறதுங்க அந்த பெண்ணுடைய நிவாரண நிதி வழங்குமாறு அரசாங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. அரசாங்கத்தில் நிவாரண நிதி கொடுக்கலையோ நியாயம் வழங்குறதுக்கு முறையான விசாரணை காவல்துறையினர் செய்வார்களா என்ற கேள்வி இவர்களுள் ஏற்பட்டு
முதல் கோரிக்கையாக வச்சுருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து மக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தற்பொழுது வரை புத்தக கற்றல் பயிற்சி பெற்றுள்ள அனைவருக்கும் அரசு வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் அரசு பணி உடனடியாக வழங்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இந்த பணி வந்து கேட்டதில் வந்து அரசாங்க செயலில் ஐஎஸ் லக்ஷ்மி மேம் கமிஷனர் அவர்களிடம் நேரடி வந்து பேசியிருந்தோம். அவருடைய உதவியாளர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, மேடம் அரசாங்கத்தில் வேலைகள் இல்லை மேடம், அரசாங்கத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இவங்களுக்கு போதிய அளவு எக்ஸன்ஸாகவே வேலைகளுக்கு ஆளை சேர்த்துருக்கோம். ஆனாலும் இவங்க மீண்டும் எங்ககிட்ட வேலை கேட்குறாங்க அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை வைக்கிறாங்க. பார்வையற்றவர்களோட தரப்பு நியாயம் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு கண்ணே தெரியாது, நீங்கள் கற்றுக் கொடுத்த படிப்பில் தான் நாங்கள் படித்து வந்தோம், எங்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறப்போ எங்களுடைய குடும்பம் எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுமே அப்படின்றாங்க. இதில் வந்து அவங்களுடைய படிப்பறிவு என்னன்னு கேட்டோம்னா, அவங்களும் வந்து பிஏ படிச்சிருக்காங்க, நிறையா ஸ்டடீஸ் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம வேலை கொடுக்க முடியலைனாலும் தற்காலிக பணியாவது நம்மளுடைய முதல்வர் அப்பா என்கிற முதல்வர் அவர்கள் தன்னை அப்பா அழைப்பது என்பது வந்து காதுக்கு இனிமையாக இருக்கிறது என்று கூவி கூவி சொன்னால் மட்டும் போதாது, ஒரே நடவடிக்கை வேண்டும். அப்பா என்ற பொறுப்பை முழுமையான முறையில் நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு மாற்றுத்திறனாளிகள் மக்கள் கேட்கும் கேள்விக்கு அப்பா பதிலளிக்க வேண்டும். அப்பாவிற்கு கீழே இருக்கும் அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். அப்பாவிற்கு கீழே இருக்கும் எம்எல்ஏக்கள் பதிலளிக்க வேண்டும். அப்பாவிற்கு கீழே இருக்கும் ஆணையர்கள் பதிலளிக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் உண்மையான பதில்களை அளித்து மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நல்ல செயல்பாடுகளை செய்வார்களா என்பது கேள்விக்குறியாக எழப்பட்டுள்ளது. ஹஜ் 6வது தும்மல் என்ன? மாற்றுத்திறனாளி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகளில் கூட லோன் ஸ்கீம் கொடுக்குறீங்க, லோன் ஸ்கீமில் ஊழல். ஒருத்தர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப வேதனையாகவும் இருந்தது. என்ன சொன்னார்? எனக்கு ஸ்டிக்கு தராங்கங்க, எனக்கு கண்ணு தெரியல, ஒரு கண்ணாடி கொடுக்குறாங்க, ஸ்டிக்கு கொடுக்குறாங்க, மற்றபடி என்ன கொடுக்குறாங்க? ஸ்கூட்டி இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஸ்டிக்கு என்னங்க வரும்? இந்த ஸ்டிக்கு கொடுக்கறதுக்கு கூட 200 ரூபாய் என்கிட்ட லஞ்சம் வாங்குறாருங்க. ஐயா, கண்ணு தெரியாத பார்வையற்றவரிடம் இருந்து 200 ரூபாய் பணம் வாங்குவரிடம் ஆணையர்கள் முறையான நடவடிக்கை எடுப்பாரா? ஏன் எடுக்க தாமதம் செய்கிறார்கள்? அப்பா என்பவர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பாரா என்பதுதான் ஹஜ் தும்மலின் 6வது கேள்வி. 7வது சட்டங்கள் இருட்டறை. என்ன கயல் சட்டங்கள் இருட்டறைன்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் வந்து நீதி தேவதையின் கண்களை வேணான்றால் திறந்து வைத்திருக்கலாம். திறந்திருந்த கண்கள் கூட பார்வைக்கு திறந்திருக்கிறது. ஆனால் நீதி தேவதை கண்கள் இன்னும் மூடப்பட்டுள்ளதான் உள்ளது. கண்கள் திறக்கப்பட்டு இருந்தாலும் நீதியும் நியாயமும் கிடைக்கவில்லை. ஏன்? நீதித்துறைக்கு சென்றுதான் முதல் தகவல் அறிக்கை வாங்க வேண்டும், அக்னாலஜ்மெண்ட் வாங்க வேண்டும் என்றால் காவல்துறையில் பணிபுரியும் காவலருக்கு ஏன் சம்மதம் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் கொதித்தெழுந்து கேள்விகள் கேட்கிறார்கள். ஆனால் அந்த கொதித்தெழுந்த கேள்வி கேட்கும் நபர்களுக்கு உரிய நடவடிக்கை செய்யாத போலீஸ் மினிஸ்டரின் பணிகள் என்ன? காவல்துறை மந்திரியாக இருக்கும் நமது அப்பா, நமது முதல்வர் அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார்கள்? அதே மாதிரி நிறைய மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளியில் கூட இன்னைக்கு சொன்னது என்னன்னா, மேடம் நான் கோயம்பேடில் இறக்கி விடுங்கன்னு சொன்னேன், ஆனால் என்னையும் கூட்டிகிட்டு போய் கிளாம்பாக்கத்தில் இறக்கி விட்டாங்க மேம். கண்ணு தெரியாத நான் தட்டி தடவி திருப்பி இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் மேம் தெரியும். நாங்கள் கையில் காசு இல்லாத எங்களை இப்படி அரசாங்கம் நிந்திக்கலாமா? சற்று கண் கலங்கியது. அனைவருக்குமே, காவலருக்கும் கண் கலங்கியது, அதிகாரிகளுக்கும் கண் கலங்கியது. ஏன் அப்பாவுக்கு கண் கலங்காதா? அப்பா உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டாரா? ஹஜ் 8வது கடைசியாக சொல்லிக்கொள்வது என்ன என்றால், SC/ST கமிஷன் முறையாக பணங்கள் செய்கிறாங்க. அவங்க என்னன்னா, ஐயா நாங்கள் தண்டனை அனுபவிச்சதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் இழந்த மானத்துக்கும் நாங்கள் அடைஞ்ச துன்பத்துக்கும் நீதி வேண்டும்னு நீதி தேவதையோடைய கதவை தட்டத்துக்கு தான்
ஒரு வழியாக உங்களை நாங்கள் கேட்குறோம். நீங்கள் சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் போட்டு உரிய நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் எங்ககிட்டயே வந்து பணத்துக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு வரீங்களே. நாங்களா உங்ககிட்ட பணம் கேட்டோம்? நாங்களா உங்ககிட்ட வந்து இது கேட்டோம்? உங்கள் பணத்தை தூக்கி உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு நீதி தாங்கன்னு கேட்குற மக்கள் கிட்ட, முக்கியமாக எஸ்சி இனத்தை சேர்ந்தவர்களும் எஸ்டி இனத்தை சேர்ந்தவர்களும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலை தருவாரா நமது முதல்வர்? எஸ்சியை சேர்ந்த ஆதி திராவிடருடைய அமைச்சர் முழுமையாக இதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வாரா? இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பாரா? நீங்கள் கொடுக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு கோடியில் மாடி வீடு கட்டி நாங்கள் வாழவில்லை. நீங்கள் கொடுப்பதோ 30,000. இந்த 30,000-த்தில் நாங்கள் என்ன வாழப் போகிறோம் என்று கேட்கும் மக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாரா என்பதும் ஹச் என்ற தும்பலோடு இன்றைய செய்திகளை நிறைவு பெறுகிறேன். நாளை புது தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். 21/3/2025 செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இன்னும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு பதிவு பண்ணலாம். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதன்படி உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற உங்கள் வீட்டு அன்பு சகோதரி கயல்விழி என்றும் காத்துள்ளார். வணக்கம்.